குழம்பு தாளிக்கிறது பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றிருக்கேன். பிரியாணி எல்லாம் பட்டை கிராம்பு சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கி வரட்டும். 2-3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேங்க. இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். இப்போ கழுவி வச்சுருக்க ஆட்டுக்கறியை இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணுங்க. கறி நல்லா சுருண்டு வரணும். அந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கணும். இப்போ கறி நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதோடு சேர்த்து பிரட்டிடலாம். இந்த மாதிரி கறி நல்லா தனித்தனியாக உருண்டு வரணுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதோடு சேர்க்கணும். சேர்த்துட்டு ஒரு 2 பிரட்டிட்டு உடனே தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். எவ்வளோ நம்மளுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். உப்பு செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மட்டன் தண்ணி குழம்பு ரெடி ஆகிடும். தண்ணியாக வேணுன்னா தண்ணியாக வச்சுக்கலாம். இது போல் திக்காக வேணுனாலும் திக்காக வச்சுக்கலாம். இந்த மசாலா எங்ககிட்ட கிடைக்கும்.